இந்த வீடியோவில் நம்மளோட டெய்லி இங்கிலீஷ் கான்வர்சேஷனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இடியம் பார்க்கலாம். இங்கிலீஷில் அட் தி 11th hour அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடியம் இருக்குது. அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அட் த லாஸ்ட் மோமெண்ட், அதாவது தமிழில் சொல்லுவோம்ல கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்லி, அதை தான் நம்ம இங்கிலீஷில் அட் தி 11th hour அப்படின்னு சொல்லலாம். அவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கடைசி நேரத்தில் தான் வந்தான் அப்படின்றத அட் தி 11th hour அப்படின்ற இந்த இடியம் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாமா? He reached the station at the 11th hour அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவள் தன்னோட முடிவை கடைசி நேரத்தில் மாற்றிக்கிட்டா அப்படின்றத she changed her decision at the 11th hour அப்படின்னு சொல்லலாம். கடைசி நேரத்தில் நான் டிக்கெட் பதிவு செஞ்சேன் அப்படின்றத I booked the tickets at the 11th hour அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களோட டர்ன். அவள் வீட்டு பாடத்தை கடைசி நேரத்தில் கொடுத்தாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? at the 11th hour அப்படின்ற இந்த இடியம் யூஸ் பண்ணி அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம டெய்லியும் பேசக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.